சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையம் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் கிரீன் டேட்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், சேஃப் ஆர்கானிக்ஸ், புதுவை அக்ரோ சர்வீஸ். உழவந்தார் உழவந்தார் ஊருக்கெல்லாம் தோழ நீ வந்தார். உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ண நீ வந்தார். வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. உழவு செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இயற்கை முறையோ செயற்கை முறையோ எது வென்றாலும் வெளுத்து கட்டுவோம். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். புதுவை ஓர் அழகான பூமி. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி, கங்கையை மூழ்கினால் முக்தி. ஆனால் புதுவையோ ஒரு சொர்க்கம். நீளமான சாலைகள், சித்தர்கள் வாழ்ந்த பூமி, ஆன்மீக ஸ்தலங்கள் நிறைந்த நகரம், திட்டமிட்ட நகரின் கட்டமைப்பு, அழகிய கடற்கரை, பாரம்பரிய கட்டிடங்கள், அன்னையின் அருள் ஒளியும் அரவிந்தரின் ஞான ஒளியும் ஒன்றான ஓர் இடம். மணக்குள விநாயகரின் கடைக்கண் வரம்பெற்ற பூமி. பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் கட்டில். மிதமான தட்பவெப்பம், சுற்றுப்புற சூழலின் ஒரு இனிமை. சர்வதேச ஆரோவில் நகரம், ஆய் மண்டபம், பிரதான கட்டிடக்கலை மற்றும் அரிக்கன் மேல் நிறைந்த ஓர் அழகிய பூமி. இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாயிகளுக்கு லாபமான விவசாய வழிமுறைகள், தொடர்ந்து வருங்கால இளைஞர்களை விவசாயத்திலே நிலைநிறுத்துவதற்கான முயற்சி, இது போன்ற விவாதங்கள் அகில இந்திய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதே நிலையிலே அரசும் தன்னார்வ அமைப்புகளும் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது.
மாலை நேரத்தில் மக்கள் தொலைக்காட்சி நல்ல விஷயங்களை எல்லாம் விவசாயிகளுக்கு இந்த மண்ணில் வாழக்கூடிய மண் பயனுற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதே மாதிரி வேளாண் துறையும் வெற்றி கதைகள் பல நிகழ்ச்சிகளை நடத்துது. வருகாலங்களில் உங்களோட எல்லா விஷயங்களையும் சந்திச்சுக்கிறோம். அரசுங்கிறது, அரசு சட்டங்கிறது உங்களுக்கானது தான். உங்களுக்கு எது செய்தால் மிக நன்றானதாக இருக்குமோ அதை செய்வதற்கான முயற்சியை புதுச்சேரி அரசு நிச்சயமாக எடுக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அழகிய சிறப்பு அம்சங்கள் இருந்த இந்த புதுச்சேரியிலே வேளாண் துறையினோட முக்கிய திட்டங்களோடு செய்து வருகின்றார்கள். முக்கியமாக இந்திய வரைபடத்தில் முக்கிய நிகழ்வான பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இந்த புதுச்சேரியில் தான் அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியிலே இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து விவசாய பெருமக்களையும் எங்களுடைய உழவர் மடை சார்பாக வருக வருகின்ற வரவேற்றுக் கொள்கிறோம். இன்று இந்த உழவர் மடை நிகழ்ச்சி புதுச்சேரியில் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முதல் நிகழ்வாக இன்றைய விவசாய உற்பத்தி முறை தன்னிறைவிற்காகவா தரத்திற்காகவா என்ற இந்த விவாதத்தை இப்போது உங்கள் முன் எடுத்து வைக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே நடுவர்களாக திரு அத்தப்ப மாணிக்கம் அவர்களும் திரு வி சண்முகானந்தம் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நமது உழவர் மடை சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த 2 அணிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று, இன்றைய விவசாய உற்பத்தி முறை தன்னிறைவுதான் என்று வாதாடுவதற்காக ஒரு அணியும், அடுத்ததாக இல்லை இல்லை தன்னிறைவுக்காக இல்லை தரத்திற்காக தான் என்று போராடுவதற்காக வருகின்ற விவசாயிகள் அணியான தரத்திற்காகவும் அவங்களையும் எங்களுடைய உழவர் மடை சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். முதல் அணி இப்பொழுது இன்றைய விவசாய உற்பத்தி முறை தன்னிறைவுக்காக மட்டுமே என்று கூற இருக்கின்றார்கள். அவருடைய வாதத்தை இப்பொழுது பார்ப்போம். இந்தியா ஒரு விவசாய நாடு. கிட்டத்தட்ட 70% மக்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நம்முடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 கோடி. அதே மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப நம்ம நிலங்களோ இருக்கிற இடமோ பரப்பளவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ அதிக உற்பத்தி பண்ணணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 133 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி மக்கள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு உற்பத்தி அதிகமாக வேணும். கிட்டத்தட்ட ஒரு 1947 பார்த்தீங்கன்னா ஒரு 50 மில்லியன் டன்னஸ் உற்பத்தி பண்ணாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 மடங்கு. எந்த ஏரியாவும் கூடல. அதே நேரத்தில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கு. அப்போ நம்முடைய எல்லாரும் சாப்பிடணும். முதல்ல வயிற்றுக்கு உணவு, அப்புறம் தான் அது குவாலிட்டிகள். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கு. இன்னைக்கு பாண்டிச்சேரியிலேயே பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கு. அங்க எத்தனை பேர் போய் தரமான சாப்பாடு சாப்பிட நினைக்கிறீங்க? இன்னும் மற்ற எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க சாதாரண ஹோட்டல்ல சாப்பிட்றவங்க. அதனால முதல்ல உற்பத்தி வந்து நம்ம தடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா நீங்க செய்தித்தாளில் படிக்கலாம். உளுந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. என்ன விலை? கிட்டத்தட்ட 200 ரூபா ஒரு கிலோ வரைக்கும் போச்சு. இப்போ வந்து இப்போ மத்திய அரசாங்கம் இறக்குமதி பண்றேன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காலேருந்து மொசாம்பி நாட்டில இருந்து இன்னைக்கு இறக்குமதி பண்றதுக்கு 10 டன்னுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இப்போ ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால முதல்ல உற்பத்தி, அதுக்கப்புறம் தான் நம்ம தரத்தை பத்தி போக முடியும் அடுத்தபடியாக. அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து முதல்ல உணவு வேண்டும், உணவுக்கு அப்புறம் தான் தரம் என்று வாதிட்டு அமைந்த அணி அவர்கள் நன்றி கூறி கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் வழங்கும் உழவர் மேடை சிறிய இடைவேளைக்கு பிறகு. கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸின் அற்புத கண்டுபிடிப்பு அனைத்து பயிர் வகைகளுக்கும் AND நுண்ணுயிர் உரம். இது மண்வளத்தையும் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளையும் அதிகப்படுத்தி கீரை, வாழை, காய்கறி, கரும்பு, நெல் ஆகியவற்றிற்கு அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய திறன் கொண்டது. அனைத்து பயிர்களுக்கும் AND நுண்ணுயிர் உரம். ATS பயோசார் அமினோ டெரோ மூலக்கூறு. இது மண்வள உயிர் ஊட்டி. கிடைக்குமிடம் எண் 14 12B குறுக்கு கிருஷ்ணா நகர், புதுச்சேரி 8. அலைபேசி எண் 9486143365. பயிர் தொழில், உயிர் தொழில். அக்ரி பிசினஸ் மாத இதழ். ஆண்டு சந்தா ரூபாய் 200 மட்டுமே. அஞ்சல் செலவு உட்பட. பேப்பர் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். மாத இதழை வெளியிடுபவர் மற்றும் ஆசிரியர் SA அருள். மாவட்ட வாரியாக, தாலுகா வாரியாக, கிராமங்கள் வாரியாக
டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். அக்ரி பிசினஸ், பிளாக் டி, பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், எண் 5, பெசன் ரோட், சொக்கிகுளம், மதுரை 2. தொடர்புக்கு 9435694001. கிரீன் டே மண்புழு உரம், சத்துமண் கலவை, மண்புழு செறியூட்டப்பட்ட நீர், கோகோபிட், இயற்கை கீரைகள், மேலும் சொட்டு நீர் பாசனத்துடன் மாடித்தோட்டம் அமைத்து தரப்படும். இது மட்டுமல்லாமல் இயற்கை வேளாண் பண்ணையும் ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையும் அமைத்து தருகின்றோம். கிரீன் டே, கொசப்பாளையம், பாண்டிச்சேரி. தொடர்புக்கு 041342024335. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, உங்களுடைய பயிர்கள் பல்வேறு விதமான பூச்சி தாக்குதல்களால் தாக்கப்பட்டு உங்களுக்கு பெரும் நஷ்டத்தை விளைவிக்கிறதா? கவலை வேண்டாம். இதோ சேஃப் ஆர்கானிக்ஸ் என்டர்பிரைசஸ் வழங்கும் சோலார் விளக்கு பொறி. பூச்சி தாக்குதலில் இருந்து நிரந்தர தீர்வு. சுற்றுச்சூழல் மாசற்ற பூச்சி மேலாண்மை கருவி. 100% பயிர் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் கொண்டது. அது மட்டும் இல்லாம இயற்கை உரங்களான அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியம், பொட்டாஷ் சொலுபிளைசர், சிலிக்கா சொலுபிளைசர், ஜிங்க் சொலுபிளைசர், இதுக்கு இயற்கை நுண்ணுயிரிகள் மூலமாகவும் தயாரிச்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். சேஃப் ஆர்கானிக்ஸ் என்டர்பிரைசஸ், எண் 172, வழுதாவூர் சாலை, காந்தி நகர், புதுச்சேரி 9. தொலைபேசி இலக்க எண்கள் 041322719115. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, உங்களுடைய விவசாய தேவைகளுக்கு அனைத்து விதமான கருவிகளையும் வாங்க புதுவை அக்ரோ சர்வீஸுக்கு வாங்க. எண் 315, திருவள்ளுவர் சாலை, KVM கெஸ்ட் ஹவுஸ் காம்ப்ளெக்ஸ், சுப்பையா சிலை அருகில், நெல்லித்தோப்பு, புதுச்சேரி 13. கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸின் AND நுண்ணுயிர் உரம், ATS பயோசார் அமினோடெரா மூலக்கூறு மண்வள உயிரூட்டி கிடைக்கும் இடம் எண் 14, 12B, குறுக்கு கிருஷ்ணா நகர், புதுச்சேரி 8. கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. உங்களது வாழ்த்து தொடரலாம். நடுவர் அவர்களுக்கு வணக்கம். ஐயா சொன்னார், இந்தியாவில் 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அன்றைய சூழல் வேறு, இன்றைய சூழல் வேறு. இன்னைக்கு எடுத்துக்க போனால் தரமான உணவு தான், கொஞ்சமாக சாப்பிடுங்க, வியாதி வர டாக்டரே சொல்கிறாங்க. தரமான உணவு சாப்பிட வேண்டும். அதுக்காக தண்ணீர் வேணும், உற்பத்தி அதிகமாக பெருக்கு சொல்லிட்டு பூச்சிக்கொல்லி மருந்தை அடிச்சுட்டு உரத்தை போட்டுட்டு அந்த களைக்கொல்லி மருந்தை போட்டு நிலத்தை வீணாக்கி அதனுடைய உற்பத்தியை வீணாக்கி அதனுடைய பூச்சி மருந்து சாப்பிட்டு சீக்கிரம் நாட்கள் எண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நோய் வருது பாருங்க, சக்கரை நோய், இந்த கிட்னி கோளாறு எல்லாமே பூச்சி மருந்தாக தான் வருது. ஐயா சொல்றாரு 130 கோடி மக்கள் அதை கட்டுப்படுத்த தவறிட்டோம். நம்ம 130 கோடி மக்கள் எப்படி உருவானாங்க? நம்மளுக்கிட்ட கட்டுப்பாடு இல்லை, 130 கோடி மக்கள் வந்துட்டாங்க. அதை தடுக்க வேண்டும். ஆனால் இது ஒரு காரணமே இல்லை. ஆனால் தரமான உணவு சாப்பிட வேண்டும், தரமான உணவை தயாரிக்க வேண்டும். அதனால பூச்சி இல்லாத மருந்து உணவு சொல்லிக்கிறாங்களே, உணவே மருந்து. ஆனால் அப்பயே சொல்லிக்கிறாங்க. ஐயா அவர்கள் மறந்து விட்டார் நினைக்கின்றேன். நடுவர் அவர்களே, ஐயா சொல்ல நன்றாக சிந்தித்து பாருங்கள். 130 கோடி மக்களை உருவாக்கியது நாம், அதை கட்டுப்படுத்தி தவறியது நாம். தவறு நம்முடைய தவறு தான். ஆனால் அதனால இயற்கை விவசாயத்துக்காக இயற்கை விவசாயத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. இதனுடைய காரணத்தினால் ஒன்றே பெற்றுவோம், வளமாக வாழ வைப்போம் என்று தமிழ்நாடு கொள்கை இன்றைய சூழ்நிலையிலே. அதனால தரமான உணவு, பூச்சி இல்லாத உணவு, பூச்சி கொல்லி இல்லாத உணவு மக்களுக்கு உற்பத்தி செய்து தரமான உணவை கொடுத்து நாம் நன்றாக வாழ்வோம், நன்றாக மக்களை வாழ வைப்போம், நம்முடைய உறவினர்களை வாழ வைப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தரம் தரம் என்று கூப்பாடு போடுகின்ற நண்பர்களே வணக்கம். விவசாய நாடு இது, இந்திய நாடு. இந்திய நாட்டில் 130 கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தரத்தை வச்சுக்கின்னு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எத்தியா போல பஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா பசி பஞ்சம் இன்னும். இந்தியாவில் 140 கோடி மக்கள் ஒரு வேளை சாப்பாடு தான் கஷ்டப்படுறாங்க. ஒரு வேளை சாப்பாடு இல்லை, தரத்தை வச்சுக்கின்னு தரம்னு சொல்லின்னு நீங்கள் மட்டும் கூப்பாடு தான் போடலாம். நடுவருக்கே தெரியும் இந்த விஷயம் என்னான்ட்டு. நடுவருக்கு தெரியும் சாப்பாடு இல்லைன்னா எந்த இல்லை எல்லாமே போச்சு. பஞ்சம் என்று பரிதவிச்சு தான் நிற்க முடியும். அதனால் நீங்கள் தரத்தை விட்டுட்டு ஃபஸ்ட்டு உற்பத்திக்கு மேலே ஏற்பட்டு நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்கான வழியை ஏற்படுத்தி முன்னேற்றமான நாடாக ஆக்கணும். உற்பத்தி நல்லா தான் இருந்தால் தான் நாடு முன்னேறும். நம்ம வெளிநாட்டில் போய் கோதுமை வாங்கணும். இன்றைக்கி அந்த நிலைமை இருக்குதா? 40 கோடி மக்கள் இருக்கும்போது 30 கோடி முகமுடையார் இருக்கும்போது நாம் போய் வெளிநாட்டில் அந்நிய நாட்டில் அமெரிக்காவில் போய் கோதுமை வாங்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்குதா? நாம் இன்றைக்கி 2.5 லட்சம் டன்னுக்கு மேலே நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். அதனால் உற்பத்தி தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வேண்டாம் மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும். நன்றி, வணக்கம். ஒரு விவசாயி ஒரு பொருளை தரமாக உற்பத்தி பண்ணலைன்னா எந்த சந்தையிலையாவது விற்க முடியுமான்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. அவரை ஒரு
பதுரான நெல் எடுத்து போய் வச்சிருக்க சொல்லுங்க, ஒரு கேழ்வருக தூத்தாதை எடுத்து போய் வச்சிருக்க சொல்லுங்க, ஒரு காய்கறியை வந்து சொத்த சொல்லையோட எங்கன்னா மார்க்கெட்டில் வெளியில் அவுட்லெட்டில் வச்சுக்கின்னு விற்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஹோட்டல்காரர் வந்து நல்ல காய்கறி வாங்குறாரா, நல்ல பழம் வாங்குறாரா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த தர கட்டுப்பாடுன்னு இந்தியாவில் ஒரு பிரிவு ஒன்று இருக்குது. அந்த தரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே, அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே தரன்றதை பற்றியே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தர கட்டுப்பாடு ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்குதுங்க, ஒவ்வொரு தரம் இருக்குது. நீங்கள் இந்தியாவில் விவசாயம் பண்ணாலும் ஒரு தனித்தரம் இருக்குது, வெளிநாட்டுக்கு போகணுன்னாலும் தனித்தரம் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் வெளிநாட்டுக்கு பொருள் ஏற்றணுன்னா என்ன தரம் வச்சிருக்கணும்னு தெரியும். ஐயா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வெளிநாட்டுக்கு பொருள் ஏற்றுமதி பண்ணுற அத்தனை பேரும் வந்து அந்தந்த நாட்டுக்கு தேவை. யூரோப்பியன் கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிங்கன்னா யூரோ கேப்னு வச்சுருப்பாங்க, ஜப்பானுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஜாப்னு வச்சுருப்பாங்க. அதாவது யூரோ கேப்ன்றது, கேப் மீன்ஸ் குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ். இது எதுக்கு உங்களுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு பொருளை தரமாக உருவாக்கணும். எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு இடுபொருளையும், எந்த ஒரு பெஸ்டிசைடும், எந்த ஒரு இதையும் வந்து, அதாவது கன்சியூமர் டேஸ்ட், அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட பொருள் வந்து தரமாக இருந்தால் தான் சந்தையில் நீங்கள் ஜெயிக்கலாம். இது என்னோட அனுபவத்தில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என் பொருள் தரமாக இல்லைன்னா இந்த பாண்டிச்சேரி உழவர் சந்தையில் எங்கள் பொருள் விற்காதுங்க ஐயா. நீங்க ஒரு நாளைக்கு வந்து எங்க பொருளை வந்து நீங்க பாருங்க, எங்க தரமான காய்கறியை பாருங்க, எவ்வளவு கூட்டம் குவியுது. ஒரு தரமான பொருளுக்கு எவ்வளவு முதல்ல இந்த தலைப்பு வந்து 2 தலைப்பு கொடுத்துருக்கீங்க, தன்னிறைவிற்காகவா தரத்திற்காகவான்னு. தன்னிறைவுன்றதை நம்ம எப்படி பார்க்குறோன்றத ஒரு புது கோணத்துலேருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தன்னிறைவுன்ற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். தன்னிறைவுன்றது இந்த வார்த்தையை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா பற்றாக்குறைன்னு ஒன்று வரும்போது தான் அந்த தன்னிறைவு அடையணுன்ற ஒரு தேவை வந்து வந்தது. பற்றாக்குறை ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம இந்த விவாதத்தில் வந்து எடுத்துக்கலன்னு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னன்னா, உலகளவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு உணவு முறை மாற்றம், அதை வந்து நம்ம குறிப்பாக வந்து இங்கே கருத்தில் எடுத்துக்கல. நம்ம இந்த பற்றாக்குறை, அதை தொடர்ந்து தன்னிறைவு அப்படின்னு இந்த 2 விஷயமும் எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா உணவு பழக்க முறையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் உலகளவில். இப்போ குறிப்பாக நம்ம தென் தமிழகத்தில் இல்லை தமிழ்நாட்டிலே எடுத்துட்டிங்கன்னா கூட இப்போ இங்கே இருக்கிற பேச்சாளர்கள் இந்த 2 பேருமே அருமையாக பேசினாங்க. இவங்களில் எத்தனை பேர் அரிசி சாதத்திலேருந்து சப்பாத்திக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறை வந்து அரிசி சாதம், அரிசி சார்ந்த உணவுப் பொருட்கள் தான். ஆனால் நாம் இப்போ என்ன மாறிட்டு இருக்கோம்னா, பெரும்பாலான பேர் 40 வயதுக்கு மேற்பட்டவங்க பெரும்பாலான பேர் வந்து சப்பாத்திக்கு மாறிட்டோம். ஆக்சுவலாக சப்பாத்தி அந்த கோதுமை சார்ந்த உணவு வந்து நம்மளுடைய உணவு பழக்க முறையே கிடையாது. நம்மளோட முன்னோர் காலத்துலேருந்து நம்ம புராணத்தில் பார்த்தாலும் சரி, நம்ம வரலாற்றுலையும் அது வட இந்தியர்களுடைய ஒரு உணவு. ஆனால் இங்கே சப்பாத்திக்கான தேவையோ கோதுமைக்கான தேவையோ அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகமாக கோதுமையோட தேவை அதிகமாகிடுச்சு. ஸோ கோதுமை உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அவங்க உற்பத்தி பண்ணுறது வடநாட்டில், தேவை இருக்கிறது தென் தமிழ்நாட்டில். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து அரிசியிலேருந்து அவங்க மாறி கோதுமைக்கு மாறிட்டாங்க. ஸோ இந்த உணவு முறைக்கு மாற்றத்துக்கு ஏற்ப நாமளும் அந்த நம்ம விவசாயத்தில் சில மாற்றத்தை அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இங்கே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஏன்னா அது கரெக்டாக வந்து கைட் பண்ணப்படலை. அரசாங்கமோ இல்லை விவசாயம் சார்ந்த அமைப்புகளோ அதை சரியாக வந்து விவசாயிகளுக்கு கைட் பண்ணலை. இந்த சீசன் இவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த கார்ப்பு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல்கள் வந்து அவங்களுக்கு சரியாக போய் சேரலை. அதனால தான் நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம், நிறைய தக்காளி விளைஞ்சி அதை கொண்டு போய் நம்ம கொட்டணும், நிறைய பால் உற்பத்தி பண்ணி அதை கொண்டு போய் ரோட்டில் கொட்டணும். இதெல்லாம் ஏன்னா அதிகமான உற்பத்தி பண்ணும்போது அது அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சப்ளை செயின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை வந்து நம்மகிட்ட முக்கியமாக கிடையாது. அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, பதப்படுத்துறது, ரொம்ப நீண்ட காலத்துக்கு எப்படி தேக்கி வச்சு நம்ம அதை உபயோகப்படுத்துறதுன்ற ஒரு கைட்லைனோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. ஆனால் நம்ம அந்த தன்னிறைவு நிறையா ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை ஓவர் ப்ரொடக்ஷன். அது வந்து ஓவர் ப்ரொடக்ஷனும் நமக்கு வந்து பிரச்சனை தான், ஷார்ட்டேஜ் ஆனாலும் பிரச்சனை தான், ஓவர் ப்ரொடக்ஷனும் பிரச்சனை. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த தன்னிறைவுன்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்தையும் வந்து கருத்தில் கொள்ளணும்னு நினைக்கிறேன். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் வழங்கும் உழவர் மேடை சிறிய இடைவேளைக்கு பிறகு.
கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸின் அற்புத கண்டுபிடிப்பு. அனைத்து பயிர் வகைகளுக்கும் AND நுண்ணுயிர் உரம். இது மண்வளத்தையும் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளையும் அதிகப்படுத்தி கீரை, வாழை, காய்கறி, கரும்பு, நெல் ஆகியவற்றிற்கு அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய திறன் கொண்டது. அனைத்து பயிர்களுக்கும் AND நுண்ணுயிர் உரம். ATS பயோசார் அமினோ டெரோ மூலக்கூறு. இது மண்வள உயிர் ஊட்டி. கிடைக்குமிடம் எண் 14 12B குறுக்கு கிருஷ்ணா நகர், புதுச்சேரி 8. அலைபேசி எண் 9486143365. பயிர் தொழில், உயிர் தொழில். அக்ரி பிசினஸ் மாத இதழ். ஆண்டு சந்தா ரூபாய் 200 மட்டுமே. அஞ்சல் செலவு உட்பட. பேப்பர் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். மாத இதழை வெளியிடுபவர் மற்றும் ஆசிரியர் SA அருள். மாவட்ட வாரியாக, தாலுகா வாரியாக, கிராமங்கள் வாரியாக டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். அக்ரி பிசினஸ், பிளாக் டி, பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், எண் 5, பெசன் ரோட், சொக்கிகுளம், மதுரை 2. தொடர்புக்கு 9435694001. கிரீன் டே மண்புழு உரம், சத்துமண் கலவை, மண்புழு செறியூட்டப்பட்ட நீர், கோகோபிட், இயற்கை கீரைகள், மேலும் சொட்டு நீர் பாசனத்துடன் மாடித்தோட்டம் அமைத்து தரப்படும். இது மட்டுமல்லாமல் இயற்கை வேளாண் பண்ணையும் ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையும் அமைத்து தருகின்றோம். கிரீன் டே, கொசப்பாளையம், பாண்டிச்சேரி. தொடர்புக்கு 0414202435. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, உங்களுடைய பயிர்கள் பல்வேறு விதமான பூச்சி தாக்குதல்களால் தாக்கப்பட்டு உங்களுக்கு பெரும் நஷ்டத்தை விளைவிக்கிறதா? கவலை வேண்டாம். இதோ சேஃப் ஆர்கானிக்ஸ் என்டர்பிரைசஸ் வழங்கும் சோலார் விளக்கு பொறி. பூச்சி தாக்குதலில் இருந்து நிரந்தர தீர்வு. சுற்றுச்சூழல் மாசற்ற பூச்சி மேலாண்மை கருவி. 100% பயிர் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை உரங்களான அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியம், பொட்டாஷ் சொலுபிளைசர், சிலிக்கா சொலுபிளைசர், ஜிங்க் சொலுபிளைசர், இதுக்கு இயற்கை நுண்ணுயிரிகள் மூலமாகவும் தயாரிச்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். சேஃப் ஆர்கானிக்ஸ் என்டர்பிரைசஸ் எண் 172 வழுதாவூர் சாலை, காந்தி நகர், புதுச்சேரி 9. தொலைபேசி இலக்க எண்கள் 041322719115. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, உங்களுடைய விவசாய தேவைகளுக்கு அனைத்து விதமான கருவிகளையும் வாங்க புதுவை அக்ரோ சர்வீஸுக்கு வாங்க. எண் 315 திருவள்ளுவர் சாலை, KVM கெஸ்ட் ஹவுஸ் காம்ப்ளெக்ஸ், சுப்பையா சிலை அருகில், நெல்லித்தோப்பு, புதுச்சேரி 13. கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸின் AND நுண்ணுயிர் உரம், ATS பயோசார் அமினோ டெரோ மூலக்கூறு மண்வள உயிரூட்டி கிடைக்குமிடம் எண் 14 12B குறுக்கு கிருஷ்ணா நகர், புதுச்சேரி 8. கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. ஐயா வணக்கம். தரம்னு சொல்றீங்களே, 130 கோடி பேர்ல 60 கோடி பேரை சாவடிச்சா தரத்தை பத்தி பேசுறீங்க. வளர்ந்த நாடு, வல்லரசு நாடுன்னு சொல்றாங்களா அமெரிக்காவில்? 3 ஆண்டுக்கு முன்னாடி 2 ரொட்டியும் 2 பரோட்டா தான் கிடைக்கணும் போர்டு போட்டாங்களா? அது உங்களுக்கு தெரியாதா? இந்தியாவில் அந்த மாதிரி போர்டு போட்டிருக்கா? தமிழ்நாட்டில் போர்டு போட்டிருக்கா? நீ இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் போர்டு போட்டிருக்கா? அமெரிக்காவில் என்னன்னா தரம்னு சொல்லிட்டு அவங்க போர்டு போட்டது, ஹோட்டல்ல போர்டு போட்டது. 3 ஆண்டுக்கு முன்னாடி 2 ரொட்டியும் 2 பரோட்டா தான் கிடைக்கும், அதுக்கு மேல எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த மக்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் இன்னைக்கு பிளாட் போட்டு விற்கக்கூடிய சூழ்நிலையில கூட 60 கோடி என்பது 80 கோடி, 100 கோடி, 120 கோடி, 132 கோடி இருக்கக்கூடிய மக்களுக்கு சோறு போடக்கூடியவர்கள் தான் விவசாயி. ஆனா தண்ணீர் அடையணும், 3 வேளை சாப்பாடு போடணும். அதை விட்டுட்டு தரம்னு சொல்லி நீ காய்கறி உற்பத்தி பண்றீங்க, தரம்னு சொல்றீங்களா? எவ்வளவு குப்பை போடுறீங்க? அப்ப நாங்க போறதுலாம் என்ன தரம் இல்லாத நாங்க உற்பத்தி பண்றோம்? தண்ணீர் தரமா உற்பத்தி பண்றோம். அதுல மாற்று கருத்து இருக்கா? தரம் சொல்றீங்களா? அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசாங்கம் 100 நாள் வேலை என்கிற போர்வில விவசாயி எல்லாம் நஷ்டத்துல கொண்டாச்சு. அன்னைக்கு கூட தண்ணீரோட கொண்டுட்டு வரோம், மக்களை 3 வேளை சாப்பிடணும்னு சொல்றோம். அதுல ஏதாவது தப்பு இருக்குதா? நீங்க தரம் சொல்லி தரம் தாழ்ந்து பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்க. ஹோட்டல் அவரு சொல்றாரு, நடுவர் அவர்களே நீங்க கோயம்புத்தூர்ல வந்து வந்திருக்கீங்க, அங்க எல்லாம் தரமான ஹோட்டல், மேல மட்டும் மினுக்கு உள்ள பார்த்தா ரொடுக்குன்னு சொல்லக்கூடாது.
மேல பாக்குறதுக்கு மட்டும் பெரிய ஹோட்டல் நினைக்காதீங்க, அது தரம் நினைக்காதீங்க. தண்ணீரையோட வயிறார வாய்த்துற அளவுக்கு சாப்பாடு போடுற நாங்க தான் தரமாக கொடுக்குறோம், நீங்க தரம் கிடையாது. தண்ணீர் வாடகை வைக்கிறோம். அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா மிஷினரிஸை டிராக்டர் கொண்டாந்துருக்கோம், அது தண்ணீர் வாடகை வச்சிருக்கோம். வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு கம்படிக்கிற மிஷின் கொண்டாந்துருக்கோம், அதை தண்ணீர் வாடகை வச்சிருக்கோம், அதுவும் நாங்க தண்ணீர் வாடகை வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒற்றை நாட்டு முறைனா SRI மாண்புமிகு அமைச்சர் அவர் சொன்னார்களே SRIல அதை மிஷின்ல கொண்டாந்து நட வச்சிருக்கோம், அது தண்ணீர் வாடகை வச்சிருக்கிறோம். இதே மாதிரி நாங்க தண்ணீர் வாடகை வைப்பதில் முன்னுரிமையாக இருக்கிறோம். நீங்க தரம் தரம் என்று சொல்லி நீங்கள் உங்களையும் தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். அதோட மட்டுமல்லாம தரம் என்று சொல்லுவதாலே மக்களை பட்டியலை போட்டு பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்படாதீர்கள் என்று அவர் சொல்றாரு. மருந்து அடிச்சுதான் விழா போச்சு. ஏங்க மருந்து அடிக்காத தண்ணீர் வாடகை வைக்க முடியாதா? உரம் போட்டு தண்ணீர் வாடகை முடியாதா? வேப்பண்ண அடிச்சு தண்ணீர் வாடகை முடியாதா? பஞ்சகாய் அடிச்சு தண்ணீர் வாடகை முடியாதா? உரம் போட்டாதான் தரம், உரம் போட்டாதான் தண்ணீர் விட்டா. ஏங்க எது வேணாலும் செய்யலாம். பாருங்க, நீங்க எந்த பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் என்று பாழு என்று சொல்லிருக்காங்க. அதோட மட்டுமல்ல, பட்டம் பாட்டை தரும், பட்டம் பாட்டை தரும், பாடு பட்டத்தை தரும். நீங்க எந்த நேரத்தில் கவுன்சி பட்டீங்கன்னா தண்ணீர் வேலைதான் அடைவோம் என்று. நடுவர் அவர்களே, இந்த நாடு இன்னைக்கு பட்டி இல்லாம இருக்குது, அமெரிக்கா பட்டியல கிடக்குது. அப்ப தண்ணீர் அடைஞ்சிருக்கு என்று சொன்னா தண்ணீர் தான் என்று நீங்கள் தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் விவசாயி. இந்த செயற்கை முறை விஞ்ஞான முறையில் எங்களுக்கு தெரியாது. அப்போ பெஸ்டிசைட்ஸ் கிடையாது, உரம் கிடையாது. நாங்கள் உற்பத்தி பண்ணணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, 40 மூட்டை நெல் திருச்செங்கோடு சம்பா பேர் எடுத்திருக்கோம். அப்படின்னா 4 7 28 2800 கிலோ நெல் எடுத்திருக்கோம். பெரிய எஃபர்ட் கிடையாது. அதில் நாற்று பிடிங்கி தான் நடுக்கணும், எல்லாம் பண்ணுவோம். இந்த வேப்ப இலை போடுறது, பச்சை இலையெல்லாம் போடுறது, அதுதான் முறை. அந்த காலத்தில் உரமெல்லாம் கிடையாது, மாட்டு சாணி நிறைய போடுவாங்க. அப்படிப்பட்ட உற்பத்தி முறை தான் எனக்கு தெரியும். இப்போ விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோங்கிறது எனக்கு தெரியும். இந்த உணவு உற்பத்தியை பெருக்கியே ஆகணும், மக்கள் தொகை ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னு ஒரு பெரிய கிரீன் ரெவல்யூஷன் நம்ம முன்னோர்கள் கொண்டு வரும் பொழுது வெளிநாட்டில் போய் கையேந்தினாங்க டெக்னாலஜிக்கு. நமக்கு இருக்கிறதே பெரிய பிரச்சனை. சாணி பத்தாது, வேப்ப வேலை பத்தாது, எங்கே போகிறது? அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு உரம் போட்டு ஆகணும். அதுக்கு யூரியா, DAP எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் இம்போர்ட் ஆச்சு. மருந்து, பூச்சியை கொல்றதுக்கு மருந்துகள்லாம் அங்கிருந்து தான் வந்தது. இந்தியாவில் யாருமே அதை கண்டுபிடிக்கல இது வரைக்கும். இப்படி நிறைய மாறிட்டோம். உணவு உற்பத்தியை பெருக்கி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையினால நம்ம மாறிட்டோம். அது சரியா இல்லையா அப்படிங்கிறத இப்போ பாயிண்ட். தரம் அப்படிங்கிறது, நம்ம உணவு உற்பத்தி தரமா இருக்குதா அப்படின்னா அதுல விஷம் கலந்து இருக்குதா இல்லையாங்கிறத அர்த்தம். அதுதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு செடி தரமா வளர்ந்துச்சுன்னா, அல்லது ஒரு மரம் தரமா வளர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி ஜாஸ்தி வந்தே ஆகணும். வர்றதுக்கு எங்க போயிடும்? தரமும் உற்பத்தியும் இதுதான் இன்டர்லிங்க். தரம் இருந்தால் உற்பத்தி உண்டு, உற்பத்தி இருந்தால் தரம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இம்போர்ட்டட் டெக்னாலஜினால